உங்களுக்கு தெரியுமா? சுந்தரேசுவரர், அதாவது சிவன், ஒரு முறை மணமகனாக பூமியில் வாழ வந்தார். மதுரை என்ற புனித நகரம் ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டது. அந்த நாட்டில் பிறந்தவள்தான் மீனாட்சி. அவளது தோற்றமே தீபமாகும். பிறந்த நாளிலேயே அவள் கண்ணே சிவனின் திருவுருவத்தைப் போல இருந்தது. ராஜயோகத்தில் பிறந்தவளாக தெய்வீக சக்தியுடன் வளர்ந்தவளா இருந்தாள். ஒரு நாள் அம்மன் தன் சபையோடு யுத்தம் செய்ய போன போது கைலாய மலைக்கு வந்தாள். அங்கேதான் சிவன் திருக்கட்சியில் அவளை கண்டார். அந்த கணமே பரமசிவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. அந்த ஒரே நிமிஷத்தில் அவர் ஒரு விருதனாகவே மதுரைக்கு வந்தார். மதுரை நகரம் முழுக்க தெய்வீக கல்யாணம் நடந்தது. சிவன் தான் மணமகன், மீனாட்சி தான் மணமகள். இது வெறும் கல்யாணம் இல்ல, இது பசுபதிக்கும் சக்திக்கும் இடையே நடந்த யுக கல்யாணம். அந்த நாளிலிருந்து மதுரையில் சுந்தரேசுவரர் கோவில் புனிதமாக விளங்குகிறது. சிவன் எப்போதும் திருவருள் தரும் பாசத்தோடு இருப்பவர். மீனாட்சியின் கண்களில் ஊர்ந்து வந்த கண்ணீர் அன்றே பவித்திரமாயிற்று. அவள்தான் சக்தி, அவன்தான் பரமசிவம். இருவரும் சேர்ந்ததால் தான் சுத்த சைவம். இது போன்ற உண்மையான புராண கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.